ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது யூடியூப்பில் காப்பிரைட்டில் இப்போ ரீசெண்டாக ஒரு நல்ல அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது காப்பிரைட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துருச்சுன்னா ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெஸ்ட்ரிக்ஷனில் செக் பண்ணும்போது காப்பிரைட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி நம்ம செக் பண்ணிக்கலாம். அதில் என்ன இஷ்யூ இருக்குது, காப்பிரைட் கிளைம் இருக்கா, இல்லைனா ஸ்ட்ரைக் இருக்கா, அது என்ன பார்ட்டில் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். கிளைம்னா நம்ம சால்வ் பண்ணிக்கலாம், ஸ்ட்ரைக்கும் கூட சால்வ் பண்ணிக்கலாம். பட் பார்த்தீங்கன்னா லீகலாக இருந்ததுன்னா நம்ம அதை ஃப்ரீயாக விட்டுற வேண்டியதான். 90 days வெயிட் பண்ண வேண்டிய வரும் காப்பிரைட் ஸ்கூலை கம்ப்ளீட் பண்ணிட்டு. ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் முடிஞ்சிடும். பட் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா என்ன அப்டேட் வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த காப்பிரைட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தனி செக்ஷனாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதன் மூலிமா பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிளியராக பார்த்தீங்கன்னா நீங்கள் செக் பண்ணிக்கிறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுற பாருங்க. ஸோ ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம வீடியோ எடிட்டிங் செக்ஷனுக்குள்ளே போனோம் அப்படின்னு சொன்னால் வீடியோ டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டாக அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் இப்போ பாட்டமில் மான்சேஷனுக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா காப்பிரைட் அப்படிங்கிற விஷயம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பேஜில் உங்களுக்கு கிளியராக, அதாவது எப்படி இதுக்கு முன்னாடி ஷோ பண்ணிச்சோ அந்த மாதிரி தான், சேஞ்சஸ் எதுவும் பெருசாக கிடையாது. பட் பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக ஒரு கிளியராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்குன்னு தனி செக்ஷனாக இருந்தால் பெட்டராக தான் இருந்திருக்கும். அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இப்போ கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ரெஸ்ட்ரிக்ஷனை கிளிக் பண்ணி அதில் பார்த்தீங்கன்னா அந்த ரெஸ்ட்ரிக்ஷனில் பார்த்தீங்கன்னா காப்பிரைட் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி கிளிக் பண்ணி நம்ம செக் பண்ணுவோம். பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் தனி பேஜாக காப்பிரைட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ஓவரால் நம்ம கிளிக் பண்ணி செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நமக்கு ஓவரால் என்ன பிரச்சனை இருக்குது, ஸ்ட்ரைக் இருக்கா, இல்லைனா கிளைம் இருக்கா, அது என்ன மாதிரி நம்ம சால்வ் பண்ணிக்கலாம், இல்லைனா இது லீகல் தானா, நம்ம ஸ்ட்ரைக்காக இருந்தால் லீகல் தானா அப்படியே விட்டுடலாம். ஸோ 90 daysக்கு அப்புறம் எக்ஸ்பயர் ஆகும். ஸோ ஜஸ்ட் அந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணிக்கலாம். கிளைமாக இருந்தால் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ட்ரிம் பண்ணுறது, இல்லைனா ரீப்ளேஸ் பண்ணுறது சாங்ஸை இல்லைனா பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மியூட் பண்ணுறது, இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் பண்ணிக்கலாம். ஸோ சின்ன சின்ன ப்ராசஸ் இருக்குது. அது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராப்பராக முடிச்சிட்டோம்னா பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப பெரிய லெவலில் வேறு எதுவும் சேஞ்சஸ் இம்பார்ட்டனாக கொண்டு வந்திருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா, அஃப்கோர்ஸ் காப்பிரைட்டில் இம்பார்ட்டனான சேஞ்சஸ் எல்லாமே வந்துட்டு தான் இருக்குது. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸும் தனியாக அப்டேட் பண்ணுறேன். முக்கியமாக தனித்தனி வீடியோஸ் கொடுக்கறதுக்கான ரீசன் என்னென்னா, ஒரே வீடியோவாக கொடுக்கும்போது அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கிறது தெரியல. அதே சமயம் எத்தனை பேர் ஃபுல்லாக பார்ப்பீங்க அப்படிங்கிறது தெரியல. பர்டிகுலராக யாராவது ஒருத்தங்களுக்கு நம்மளுடைய சேனலை பார்க்குறவங்களுக்கு அந்த ஒரு அப்டேட் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால், ப்ரோ இந்த மாதிரி அப்டேட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி அதை வீடியோ மேக் பண்ணியிருப்பேன். ஓவரால் அப்டேட் ஒரு 5 அப்டேட் இல்லைனா பார்த்தீங்கன்னா 3 அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பேன். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்ல ஃபுல்லாக பார்க்குறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பாதி பார்ப்பாங்க, எல்லாம் மேலோட்டமாக அந்த அப்டேட்டை பார்த்துருப்பாங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா தனித்தனி டீட்டெயில்ஸாக கொடுக்குறேன். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா காப்பிரைட்டில் ஜஸ்ட் தனி பேஜ் ஆட் பண்ணியிருக்காங்க. காப்பிரைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீடியோஸ்லையும் நம்ம செக் பண்ணி பார்க்குற மாதிரி, எந்த ஒரு வீடியோக்கு உங்களுக்கு காப்பிரைட் கிளைம் இல்லைனா ஸ்ட்ரைக் மாதிரியான இஷ்யூலாம் இருக்குதோ அந்த ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணி செக் பண்ணி தனி பேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி இதுக்குன்னு தனி பேஜ் கொடுக்காம இருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தனி பேஜ் கொடுத்துருக்காங்க. இதை பற்றின டீட்டெயில்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத தான் வீடியோ மேக் பண்ண கைஸ். கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோவில் தான் வீடியோ பிடிச்சிருந்தா அவரை லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கேள்வி முடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட்ஸில் லைக் பண்ணுங்கள். ஃபைனல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிங்கன்னா நான் போகிற இந்த மேலே வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தான் கைஸ். அவ்வளோதான் கைஸ் இந்த ஒரு வீடியோ பார்த்துக்கிறோம். நன்றி. பை சி யூ. நல்ல வீடியோ சந்திப்போம்.